அபிஷேக் சர்மாவின் அதிரடி சதம் மற்றும் டிராவிஸ் ஹெட்டின் சிறப்பான ஆட்டத்தால் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்கள் பிரியன் சாரியா 36 ரன்களும் பிரப்சிம்ரன் சிங் 42 ரன்களும் எடுத்து அருமையான தொடக்கத்தை கொடுத்தனர். கேப்டன் ஸ்ரேயாஸ் 36 பந்துகளில் தலா 6 சிக்ஸர் பவுண்டரியுடன் 86 ரன்கள் குவித்தார். 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்த பஞ்சாப் 245 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 246 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மிக கடுமையான இலக்கை நோக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா களமிறங்கி பஞ்சாப் அணியின் பவுலிங்கை வெளுத்து வாங்கினர். 37 பந்துகளில் 3 சிக்ஸர் 9 பவுண்டரியுடன் டிராவிஸ் ஹெட் 66 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். இருவரும் முதல் விக்கெட்டிற்கு 12.2 ஓவர்களில் 171 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். தொடர்ந்து சிக்ஸர் பவுண்டரிகளாக விளாசிய அபிஷேக் சர்மா சதத்தை எளிதாக கடந்தார். 55 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 10 சிக்ஸர் 14 பவுண்டரியுடன் 141 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். கிளாசன் 21 ரன்களும் ஈஷான் கிஷன் 9 ரன்களும் சேர்க்க 18.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி இலக்கை எட்டியது. ஐபிஎல் வரலாற்றில் வெற்றிகரமாக சேசிங் செய்யப்பட்ட இரண்டாவது பெரிய ஸ்கோர் இதுவாகும். கடந்த ஆண்டு 262 ரன்களை பஞ்சாப் கிங்ஸ் அணி சேசிங் செய்து கொல்கத்தா அணியை வீழ்த்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.